ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீமா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் தேங்காய் பால் பிரியாணி தாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா மல்லி, தாளிக்கிறதுக்கு இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலம். அதே மாதிரி பிரியாணி மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலம் இதெல்லாமே நல்லா அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவிட்டோன்னா குழந்தைங்க ரைஸ்லேயே சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. கட் பண்ணி வச்சோன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ உப்பு தேவையான அளவு நம்ம இதால் 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் விட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்து விசிலை போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ என்னோடய ஸ்டைலில் சுவையான தேங்காய் பால் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இது கூட நான் முட்டை தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.